பூஜை ரூம் க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க. இந்த வெயில் காலத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, வேலையே செய்ய முடியல. ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. நல்லா கொண்டையை தூக்கி இங்கே போட்டு வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. பட் அந்த இதில் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குன்றதுக்காக குதிரை க்ளீன் பண்ணணும். நம்மளோட க்ளீனிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச். இப்போது கொஞ்சம் பெயிண்டெல்லாம் அடிச்சிட்ருக்காங்களா, ஸோ கொஞ்சம் சாமி ரூம் வந்து நான் கல்யாணம் ஆகி வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. ஸோ அவங்க எப்பத்துலேருந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. சரி பெயிண்ட் கலர் இருக்கான்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன். இருந்துச்சுன்னா அப்படியே நம்மளே கொஞ்சம் அப்படியே பெயிண்ட் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டு பூஜை ரூம் அடுக்கி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். பெயிண்ட் அடிக்க போகிறேன். நான் பெயிண்ட் அடிச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கா? ஸோ நம்ம பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு, அது நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நான் 2 கோட்டிங் அடித்தேன். பெயிண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு, இட்ஸ் ஓகே. பட் இப்போ வந்து சாமி ஃபோட்டோலாம் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு வச்சு உள்ள வைக்க போகிறோம். நம்மளோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, பின்னாடி இருக்காரு அசிஸ்டன்ட். அவரும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. வாங்க சாமி ரூம் அடிக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க, என்னையும் ஏமாற்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கே கம்மியாக இருக்கு. அண்ட் நம்ம பூஜை ரூம் ரெடி. முன்னைக்கு பழகப்பில்ல